வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மெயின் ஐடி சரியா. இது வந்துட்டு நான் எந்த ஓன் இருக்கு ரிஸ்க் ஐடியில் தான் போட்டுட்டு இது வந்துட்டு லொபியில் மட்டும்தான் வேலை செய்வேன். மெச்சில் வேலை செய்யாது, லொபியில் மட்டும்தான் வேலை செய்யணும். அதே விளாண்டு மெயின் ஐடியில் போட்டு ப்ளே பண்ணுறேன். வந்து வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்க சரியா. இது ஓப்பன் பண்ணிவிட்டு அது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளாட்ஃபார்ம் இமோட்னு சொல்லி இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு டீம் கோட் கேட்கும். அதில் உங்களுக்கு டிஓ போட்டுட்டு அப்படியே டிஸ்கோட் போட்டு டீம் கோட் எடுங்க. டீம் கோட் எடுத்துட்டு இதில் வந்து டீம் கோட் டெஸ்ட் இருக்கும். டீம் கோட்டை போட்டு அந்த டீம் கோட் அதில் மாற்றிங்க. டீம் கோட் அதில் வந்துட்டு டீம் கோட்டை டெஸ்ட் பண்ணிட்டாங்க. டீம் கோட் டெஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு உங்களோட எந்தெந்த ஐடிக்கு வந்துட்டு அப்படின்னா உங்களோட மெயின் ஐடினா உங்களோட மெயின் ஐடியில் யூஐடியை வந்துட்டு அதில் கொடுத்துட்டு ரீஜன் இருக்குது. ரீஜனை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி கீழே வந்துட்டு அப்ளை செட்டிங் இருக்கும். அந்த அப்ளை செட்டிங்கை தொட்டு உங்களுக்கு பிடிச்ச இமோட்டை போட்டிங்கன்னா போடுபடும் சரியா. அப்புறம் ஏடிஎம்எஸ் போடுறேன். அடுத்து பாருங்கள் என் ஃப்ரெண்டுக்கு போடப்படும். ஃப்ரெண்டுக்கும் அதே மாதிரி தான். இது யூஐடியை காப்பி பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது தானே, ப்ளஸ் ஐக்கான் தொட்டுட்டு மொத்தம் 5 பேருக்கு வேலை செய்யும். அதில் ரெண்டாவது வந்துட்டு நான் ஃப்ரெண்டு இருக்குதுன்னு ஃப்ரெண்டு தொட்டுட்டு அப்ளை செட்டிங் கொடுத்துட்டு பாருங்கள். நான் எமௌண்ட் போடுறேன், P90 போடுறேன். P90 ஸோ அது சரியா. இது நம்மளுக்கும் காட்டும், நம்மளோட ஃப்ரெண்டுக்கும் காட்டும். இது XM10 போடுறேன், அதுவும் காட்டுது. அதே போல் 2.4 MP4 டீம் போடுறேன், அதுவும் ஸோ அது காட்டும் சரியா. இது நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காட்டும் சரியா. ஸோ XM10 அது போட்டேன், M10 போட்டேன், அதுவும் காட்டுது. இப்போ வந்துட்டு சிங்கிள் பசங்க இமோட் தானே, அதுவும் போட்டேன் காட்டுது. எல்லாம் காட்டுது பார்த்துட்டு